அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற பரமசிவன் என்ற பந்தல் ராஜா. இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் என்னால் முடிந்த சங்கங்கள், பேரவைகள், சமுதாய தலைவர்களை சந்திச்சுட்டு இருக்கேன். இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவதற்கும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல், தொழிற்சாலைகள் இல்லாமல், ஒரு தொழில் வளங்கள் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை போக்குவதற்கும், தொழிற்சாலை உருவாக்குவதற்கும், வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு உருவாக்கி தருவதற்கும், விவசாயிகளின் அன்றாட பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வருவதற்கும், விவசாய நிலங்கள் அரசியல்வாதிகளால் கையகப்படுத்தப்படுகிறது. ஆண்டாண்டு காலமாக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த அரசியல்வாதிகள் ஏழை விவசாய நிலங்களை சுரண்டுவதும், மிரட்டி கையகப்படுத்துவது என்ற செயல்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்கு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், இயற்கை வளங்களை கடத்துகின்ற, சுரண்டுகின்ற அரசியல்வாதிகளுக்கு, முக்கிய பிரமுகர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பினாமியாக செயல்படுகின்ற சில பெரும்புலிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும், இந்த விவசாய நிலங்கள் மட்டும் இன்றி இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கும், அவர்களை அந்த இதை பாதுகாக்கவும், முக்கியமாக தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இயற்கை வளங்களை பாதுகாப்புடன் வைக்கவும், இன்னும் சுற்றுலாத்தலங்கள் சுற்றுவதற்கு உண்டான செயலை உருவாக்குவதற்கும், இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மாற்றத்தை விரும்பக்கூடிய, முன்னேற்றத்திற்காக விரும்புகின்ற மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்கு கப்பல் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நேரில் சந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா இளைஞர்கள் 10 ஆண்டுகள் பொதுவான வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைக்கு, மக்களுக்கான பிரச்சனை, பெண்களுக்கான பிரச்சனை, மாணவர்களுக்கான பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். வெள்ளம், கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ உறவுகளுக்கு நம்மால் முடிந்த தொண்டு நிறுவனம் உதவிகள், ஆதரவுகள் தெரிவிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு உங்களை போல் வாக்காளர் பெருமக்கள் ஒரு நல்ல வேட்பாளரை, நல்ல ஒரு உறவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டுகிறேன். இன்னைக்கு அரசியல்வாதிகள் பணபலத்திலும், படைபலத்திலும், ஆள் பலத்திலும், அவங்களுடைய அதிகார பலத்திலும் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு காசு கொடுத்தா 1000 பேர் செயல்படுறதுக்கு இருக்காங்க. ஆனால் உங்கள் உரிமை, உங்கள் வாக்கு விட்டு விடாதீர்கள். 5 ஆண்டு காலம் உங்களை தேடி யார் வருகிறார்கள், உங்களுடைய நலனுக்கு யார் உறுதுணையாக இருப்பார்கள், உங்களோட துயரங்கள், உங்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கு யார் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க, போராடுவார்கள் என்பதை நன்கு அறிந்து, இளைய தலைமுறையாக முதல் தேர்தலை சந்திக்கின்ற எங்களை போல் இளைஞர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வாக்களித்து, உங்களுடன் உங்கள் வீட்டில் ஒருவனாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில்